கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் காப்பீடு நிறுவனங்கள் ஏமாற்றிவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அமைச்சரிடம் முறையிட்ட நிலையில் 2வது லிஸ்ட் வரும் என கூறிவிட்டு அமைச்சர் நழுவி சென்றது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஜனவரி 6, 7, 8 ஆகிய தேதிகளில் பருவம் தவறி பெய்த கனமழை காரணமாக சுமார் 30,000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு 1,79,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் விவசாயிகள் ஏக்கருக்கு ₹570 வீதம் பயிர் காப்பீடு பிரீமியம் செலுத்தியிருந்தனர். மாவட்டத்தில் மட்டும் 9,98,00,000 பிரீமியம் செலுத்தப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் ₹10 கோடி இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி அந்த தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் கடும் இன்னலுக்கு ஆளான நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு தொகையாவது வரும் என்று நம்பியிருந்தனர். ஆனால் நடந்ததே வேறு. அவர்கள் நினைப்பில் மண்ணை போட்ட இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு பட்டை நாமம் சாத்திவிட்டன. மொத்தமுள்ள 277 வருவாய் கிராமங்களில் 64 கிராமங்களுக்கு மட்டும் பயிர் இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் என்று இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அறிவித்துவிட்டன. அதில் ஏக்கருக்கு ₹500 முதல் அதிகபட்சமாக ₹6,000 வரை மட்டுமே இழப்பீட்டு தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொந்தளித்து போயுள்ள விவசாயிகள் புதன்கிழமை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மெய்யநாதனை சந்தித்து முறையிட சென்றனர். 2 மணி நேரமாக கூட்ட அரங்கிற்கு வெளியே நூற்றுக்கணக்கான விவசாயிகள் காத்துக் கொண்டிருந்த நிலையில் கூட்டம் முடிந்த பின்னர் விவசாயிகளை சந்தித்த அமைச்சரிடம் தமிழக அரசு அறிவித்த நிவாரணமும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் ஏமாற்றிவிட்டதாகவும் தங்கள் மனக்குமுறல்களை தெரிவித்தனர். கடந்த 5 வருஷமாக இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டங்கிற பேரில் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இன்சூரன்ஸுங்கிறது விவசாயிக்கு கொடுக்கறது கிடையாது. அதாவது ஒரு ஏக்கருக்கு நாங்கள் ₹570 வரைக்கும் பிரீமியம் செலவு நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். கடந்த ஜனவரி மாதம் 6, 7, 8 மழை பெஞ்சு அழிஞ்சுது. அதை அரசு அதிகாரிகள் கணக்கெடுத்தாங்க. 30,000 ஏக்கர் அழிஞ்சதை 970 ஹெக்டர்னு சொல்லி கணக்கெடுத்து கொடுத்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அந்த உடனடியாக ₹10 கோடி அவங்க இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லி அடுத்த மாதமே அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. இன்றைக்கி 8 மாதம் வரைக்கும் விவசாயியை வஞ்சிக்கிச்சுட்டாங்க. விவசாயிக்கு செவி கொடுக்கறது கிடையாது. இதேமாரி நடந்துக்கிட்டு இருக்கு. மேலும் இதில் மிகப்பெரிய முறைகேடு நடப்பதாகவும் அதற்கு வேளாண் துறை அதிகாரிகள் துணை போவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு மூலம் 20 விழுக்காடு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் புதுச்சேரி மற்றும் ஆந்திரா, கேரள மாநிலங்களில் குறுவை, சம்பா சாகுபடிக்கு ஏக்கருக்கு ₹10,000 வழங்குவது போல் தமிழக அரசு தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் பயிர் காப்பீடு தொகை வரவில்லை எனில் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர். ஏக்கருக்கு ₹10,000, குறுவைக்கு ₹10,000, சம்பாவுக்கு ₹10,000 பணத்தை கொடுங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். இதே பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு, ஆந்திரா கவர்மெண்ட்டு, கேரளா கவர்மெண்ட்டு 3 மாநிலம் கொடுக்கும் போது நம்ம தமிழ்நாடு மாவட்டம் இங்கே கொடுத்தா என்ன? இன்சூரன்ஸுக்கு சட்டப்படி அது கொடுத்தாங்கன்னா ஏன் கொடுக்கல இன்சூரன்ஸு? அந்த பணம் எங்கே போகுது? யார் எடுக்கிறாங்க? அதெல்லாம் தெரியணும். இந்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றுறோம், முதலமைச்சருக்கு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது செயல்படலைன்னா இது மீண்டும் மயிலாடுதுறையில் பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடக்கும். பயிர் காப்பீட்டில் இழப்பீடு வழங்குவதில் குளறுபடிகள் நடந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாத அமைச்சர் மெய்யநாதன் இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் 2வது லிஸ்ட் வெளிவரும் என்று சொல்லிவிட்டு ஆளை விட்டால் போதும் என்பது போல் அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். அவங்களுக்கு முதல் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ₹5 கோடி பணம் 64 கிராமம். ஆமாம், 64 கிராமத்துக்கு. விடுபட்ட கிராமங்களுக்கு அடுத்த கட்டமாக 2வது கட்டமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இன்றைக்கி விவாதித்திருக்கோம். ஆட்சித்தலைவர் அதுக்கு உரிய நடவடிக்கை இருக்கிறதா மேற்கொண்டிருக்காங்க. அமைச்சரின் இந்த பொறுப்பற்ற பதில் விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயிர் காப்பீட்டு தொகை வரவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.